نبدأ. نعم، ஆரம்பிக்கலாம். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. اللهم اهدنا لأحسن الأخلاق لا يهدي لأحسنها إلا أنت واصرف عنا سيئها لا يصرف عنا سيئها إلا أنت. இனிற்றுக்குரிய மாணவிகளே மற்றும் மாணவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் தஆலா நமக்கு தொடர்ச்சியாக மன்ஹஜு ஸலஃபுடைய பாடங்களை அறிந்து கொண்டு நம்முடைய ஈமானை இந்த குழப்பமான காலத்தில் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம இங்கு திரளாக கூடியிருக்கின்றோம். ஆன்லைன் மூலமாகவும் பாடங்களை கேட்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை நம்முடைய நன்மையான தராசில் கனப்படுத்துவானார். நேற்றுக்குரிய மாணவிகளை நாம இன்று பார்க்கக்கூடிய ஷேக் உமர் பாஸ்மதுடைய புத்தகத்தில் மூன்றாவது விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, அல்லது இரண்டாவது உபதேசமாக ஷேக் ஹபீதுல்லாஹ் சொல்லும் பொழுது, லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப் தர்குல் ருஜூஇ லில் உலமா பல் கானூ யதுஊன الناس இலா முஜாலஸத்தில் உலமாஇ வலுஸூமி கர்ஸி. மன்ஹஜு ஸலஃபுடைய ஒரு வழிமுறை கிடையாது. என்ன? உலமாக்களும் திரும்பாமல் இருப்பது. ஸலஃபுடைய மன்ஹஜ், உலமாக்கள் மார்க்க கல்வியை நீண்ட காலம் அவர்கள் அடிப்படையாக ஆரம்பித்து அவர்களுடைய ஆசிரியர்கள் மூலமாக முறையாக கற்ற அந்த உலமாக்களுடைய ருஜு செய்வதும் அவர்கள் பக்கம் திரும்புவதுதான் மன்ஹஜு ஸலஃப். இதுதான் சரியான ஒரு நிலை. இதை விட்டு உலமாக்களை விட்டு உலமாக்கள் நமக்கு தேவை கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்துல நமக்கு நிறைய ஆன்லைன் ஆப்ஸ் இருக்கு, ஏஐ உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க. நமக்கு இந்த இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய உலமாக்கள் தேவையில்லை என்று வழங்க மாட்டாங்க. ஆக எந்த நிலையிலும் இருக்கட்டும், உலமாக்களுடைய ருஜு, உலமாக்களிடம் மார்க்க ரீதியான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக இவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதான் இங்க சொல்லும் பொழுது லைஸ மின் மன்ஹஜி ஸலஃப், இது மன்ஹஜு ஸலஃபில் கிடையாது. தர்கு ருஜூஇ இலல் உலமா,
அறிஞர்களிடம் திரும்பாமல் இருப்பது. மாறாக சலஃபு சாலிஹீன்கள் என்ன செய்வார்கள்? இது கல்வி அறிவை அவர்கள் மக்களை அவர்களுடைய கல்வி அமர்வில் பக்கம் அழைப்பார்கள். பிறகு அவர்களுடன் சேர்ப்பார்கள். அவர்களுடன் இந்த கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல அவர்களை ஈடுபடுத்துவார்கள், அவர்களுக்கு ஊக்குவிப்பார்கள். இதுதான் சலஃபுடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. இது நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு முறையாக கற்ற நபரும் அறகுறையாக கற்ற நபருடைய நிலை பார்க்கும் பொழுது, அறகுறையாக கற்றவருடைய நிலை விளைவுகள் அதிகமாக இருக்கும் பாதுகாப்பை விட. எடுத்துக்காட்டாக பாருங்க, டிரைவிங். கொஞ்சம் அறிந்தவர் டிரைவிங் செய்யறார், அவரு ரொம்ப கான்பிடண்டா இருப்பார், எனக்கு எல்லாமே தெரியும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று. அதுவே பக்குவமாக அறிந்து நீண்ட காலங்கள் டிரைவிங் செய்தவர் எல்லா விஷயத்தையும் வலது பக்கம் இடது பக்கம் என்று எல்லா திசையிலும் பார்ப்பார், மிகவும் கவனமாக எடுத்துக்கொண்டு செல்வார். அப்படிப்பட்ட அந்த பயணம் பாதுகாப்பான நிலை இருக்கு. அதுவே கொஞ்சம் அறகுறையாக என்ன அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று எடுத்துட்டு போகும்போது என்ன ஆகும்? நடுவுல இருந்து வேற யாராவது வந்து இடிக்கக்கூடிய நிலை இருக்கும். இது உலக விஷயங்கள். அதே போன்றுதான் மார்க்க ரீதியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது, உலமாக்களிடம் கற்றுக்கொள்ளாத, உலமாக்களுடைய அமர்வில் உட்காராத, அவரிடம் தர்பியத்தை பெறாத அவருடைய நிலை என்ன ஆகும்? எப்பொழுது வேண்டும் என்றாலும் வழி கிடக்கக்கூடிய நிலையாக ஆகும். அவர் இஸ்லா செய்வதை விட இப்சாதை செய்யக்கூடியவராக இருப்பார். சீர்படுத்துவதை விட அல்லாஹ் பாதுகாக்கும் சீரழிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலையை பார்க்கும் பொழுது நம்ம சுப்ஹானல்லாஹ், நமக்கு ஒவ்வொரு கல்வியாளருக்கு மேலும் ஒரு கல்வியாளர் உயர்ந்தவர் இருக்கிறார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சூரத் யூசுஃபுடைய 76வது வசனத்துல ஒவ்வொரு கல்வி அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலான அறிந்த ஒருவர் இருக்கவே செய்கிறான். அப்போ ஒரு கல்வி நமக்கு சரியில்லைன்னா அதை நாம கல்வியாளர்களிடம் நம்ம கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய சமுதாயத்தில் அவர்களிடம் கேட்கப்பட்டது, உங்களை விட சிறந்த கல்வியாளர் யார் என்றால், ஒரு நபி என்ற ஸ்தானத்துல நபி தான் அதிகமாக மார்க்க கல்வி அறிந்தவர். அப்போ அவர் அந்த அடிப்படையில் என்ன செய்தார்? என்னை விட அதிகமாக கல்வி யாரும் இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? எதரிடம் நீங்க சென்று கல்வியை பெற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய ஒரு அடியான் இந்த இடத்துல இருப்பார் என்று என்ன செய்தார்கள்? அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டளையிட்டான், நீங்க இவரிடம் சென்று கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிய வந்தது, ஓ, என்னை விட கல்வியில அல்லாஹ்வுடைய அடியார்கள் மற்றவர்களும் இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் இத மாதிரி நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்படும் பொழுது அந்த ஹதீஸுகள்ல குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் பூமியில மிக சிறந்த இடம் எது என்று கேட்கிறாங்க. அதற்கு உடனே என்ன செய்யறாங்க? லா அத்ரி ஹத்தா அஸ்அலு ஜிப்ரீல், எனக்கு தெரியாது, நான் ஜிப்ரீலிடம் நான் கேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு தெரியப்படுத்திய உடனே என்ன செய்தார்கள்? எங்கு அந்த ஐனஸாஇல், கேள்வி கேட்டவர் எங்கு? அவரை அழைத்து பிறகு கூறினார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் எனக்கு இந்த விஷயத்தை அறிவிப்பு செய்தார். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி அவ் அஹப்புல் புகாஇ இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. மிக இந்த பூமியில மிக சிறந்த ஒரு இடம் அது அல்லாஹ்வுடைய இல்லங்கள் தான், மிக கெட்ட ஒரு இடம் பார்த்தால் அது மார்க்கெட் வீதி தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்டு. அப்போ இதுதான் சலஃப் மன்ஹஜுடைய வழிமுறை. கல்வியாளரிடம் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதுமே கல்வி தேடக்கூடிய நிலை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இப்போ இவங்க இந்த விஷயத்துல நாம பார்ப்போம், இப்ப இருக்கக்கூடிய நிலையில தன்னை சலஃபி என்று சொல்லிக் கொண்ட அல்லது சலஃபி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு என்ன செய்யறாங்க?
உலமாக்களுடைய விஷயத்துல மக்களை உலமாக்களுடைய விஷயத்திலிருந்து துண்டிக்கிறாங்க. ஏன் என்னன்னு, ஏன்னா மக்களுக்கு தெரியும் சலஃபி என்று சொன்னாதான் ஏற்றுக்கொள்வாங்க என்று, குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடியவர்கள். அப்ப என்ன செய்யறாங்க, அவர்கள் சில விஷயத்துல எக்ஸ்ட்ராடினரி பேசக்கூடியவர்களாக இருக்கு. அது மக்களுக்கு ஒரு வேர்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதனை சலஃபி சலஃபி என்று சொல்லிக் கொண்டு, என்ன சலஃபி அவரு சொல்ல, நான் அவரை விட சலஃபி என்ன, அவரு தௌஹீதுடைய 3 வகை சொல்ற, நான் 4 வகை சொல்றேன். தௌஹீதுல் ஹாக்கிமியாவை கொண்டு வந்து என்ன செய்யறாரு, 4வது வகை என்று புரியும். அது உலுவியாலே வந்துருச்சு, உலுவியாவே அந்த விஷயங்கள் வந்துருச்சு. ஆனா அதே போல நாம என்ன செய்யறோம், இவங்க என்ன வெறும் தஹாரத்துடைய விஷயங்கள், அசுத்தங்கள் விஷயங்கள், இவங்களுக்கு தஹாரத்தும் சோமு சலாத் இதெல்லாம் தெரியும். நாம என்ன செய்யறோம், அரசியலை பேசுறோம், நம்ம ஆட்சியாளருடைய விஷயங்களை பேசுறோம். இவங்க அறிஞர்களுக்கு எல்லாம் இதெல்லாம் தெரியாது, பயப்படுறாங்க, கோழைகள் இப்படி என்று என்ன செய்யறாங்க. அல்லது உலக விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, அறிஞர்களுக்கு உலக விஷயங்கள் தெரியாது, அல்லது பயப்படுறாங்க, அல்லது கோழைகள் என்று என்ன செய்யறாங்க, விமர்சனம் செய்து மக்களை அறிஞர்களிடமிருந்து என்ன செய்யறாங்க, அதை அகற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். இது பெரிய முசீபத்தாக போவது இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்தில். நமக்கு உலமாக்களுடைய மார்க்க விஷயங்கள்ல அறிந்தவருடைய தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு கல்வியுடைய விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்ல கல்வி நம்மால் பெற முடியாது. ஆம், ரொம்ப அரிதான சிச்சுவேஷன். எப்பொழுது ஒரு ஊர்ல அறிஞர்களே இல்லை, ஒரு கிராமத்துல அறிஞரே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஷேக் உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு நபர் இருக்கின்றார் என்றால், அவர் உலமாக்களுடைய புத்தகங்களை படித்து அல்லது அவங்களுடைய துருசுகளை கேட்டு கல்வியை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அறிஞரிடம் அவருடைய நிலையை பற்றி அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது ரொம்ப அரிதான விஷயம் ஏற்படும். இல்லை என்றால் உலமாக்கள் ஒரு நாட்டிலோ ஒரு ஊரிலோ இருந்து அஹ்லுசுன்னா வல் ஜமாவுடைய கொள்கையில் இருக்கக்கூடிய அவரிடம் கற்றுக்கொள்ளாமல் நானே தனியாக கற்றுக்கொள்வேன் என்று இருக்கும் பொழுது அவருக்கு பிரச்சனை தான் அதிகமாக விளையும். இது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலமாக்களுடைய நமக்கு தொடர்பு கல்வி கற்கக்கூடிய விஷயத்து உலக ரீதியான அனைத்து துறையிலும் அதனுடைய எக்ஸ்பர்ட் தான் கற்றுக்கொள்ளணும் என்று தெளிவாக இருக்கிறோம். அது டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருக்கிறார், டிகிரி எல்லாம் தேவையில்லைங்க, எனக்கு எல்லாமே தெரியும், உடம்பு சரியில்லாம் இது மருந்து கொடுக்கணும், அது கொடுக்கணும், எனக்கு இன்ஜெக்ஷன் கூட போட தெரியும், இந்த யூடியூப்ல போட்டு கத்துக்கிட்டேன். யூடியூப்ல எப்படி இன்ஜெக்ஷன் போடுவாங்க, எங்க அந்த நர்ஸ் பிடிப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆபரேஷன் கூட செஞ்சிருவேன். இப்படி என்று சொல்லக்கூடியவரிடம் நம்ம எடுத்துட்டு கொடுப்போமா? இல்லை. ஏன்? இவருக்கு தெரிந்திருந்தாலும் எங்கேயாவது சொதப்புவார். இவர் இந்த யூடியூபோட விஷயங்களை பார்த்துட்டு எங்கேயாவது சொதப்புவார். அதுவே ஒரு மருத்துவர் முறையாக இந்த மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர் அவரிடம் படித்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய சர்வீஸ், அவங்க முன்னாடி விஷயங்களை செய்த பிறகு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகின்றது. இது உலக ரீதியான விஷயத்துல இவ்வளவு நமக்கு தெளிவாக இருக்கு. மார்க்க ரீதியான விஷயங்கள்ல யார் வேண்டும் என்றாலும் என்ன செய்யலாம், இந்த விஷயத்துல சொல்லலாம் என்றால் பிரச்சனை தான் வரும். அப்போ இங்கு கணியத்துக்குரிய மாணவர்களே, உலமாக்களுடைய தொடர்பு, அவர்கள் பக்கம் திரும்புவதும் அவர்களிடம் இருந்து கல்வியை கற்றுக்கொள்வதுதான் ஒரு மன்னஜ சிறப்பா இருக்கு. இங்க என்ன அர்த்தம் நான் சொல்ல விரும்பல, அவர்களுடைய தக்லீது முழுமையாக கண்மூடித்தனமா பிளைண்ட் ஃபாலோவிங் செய்வதோ, அவருடைய விஷயத்துல முழுமையாக அவர் முரீத் என்ற விஷயத்துல அந்த பையத்தை எடுத்துக்கொண்டு இருப்பதோ இப்படி என்று இங்கு சொல்லப்படவில்லை. மாறாக கல்வியை முறையாக நாம அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் கல்வி குர்ஆன் சுன்னாவுடைய விஷயத்துல நாம தெளிவாக நாம அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. இது மன்ஹஜு ஸலஃப். இதனால பிரச்சனைகள் நமக்கு வராது. அதனால்தான் கல்வியாளர்களுடைய சிறப்புகளை பற்றி, இந்த கல்வியாளர்களுடைய நிலை என்ன, அந்த கல்வி அறிவு வட்டங்களில் கலந்து கொள்ள அவங்க ஊக்குவிப்பாங்க. உண்மையான அறிஞரிடம் இருந்து அவர்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்கள். மேலும் அவர்களுடன் நன்மை தரும் நட்புறவையும் என்ன செய்வாங்க, பேணக்கூடியவர்களா இருக்கும். இது சலஃபுடைய ஒரு வழிமுறையாக இருக்கு. நான் இங்கு சலஃப் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், இது சுன்னாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களுக்கு காண்பித்து தந்த வழிமுறை, சஹாபாக்கள் அவர்கள் அதற்கு பிறகு காண்பித்து தந்த வழிமுறையை தான் இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன்.
கல்வியாளருடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஆல இம்ரானுடைய 18வது வசனத்துல சாட்சி, தன்னை பற்றிய தன்னுடைய சாட்சி அல்லாஹ் தஆலா இங்கு வைக்கும் பொழுது வானவருடைய சாட்சியும் அவன் நிலைநாட்டுகின்றான். ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சான்று அல்லாஹ் தஆலாவே என்ன செய்யறான், தன்னுடைய சான்றை அங்கு பதிவு செய்துவிட்டு வானவருடைய சான்றை பதிவு செய்துவிட்டு வஉலுல் இல்மி காயிமம் பில் கிஸ்த், பிறகு கல்வியாளர்கள் வஉலுல் இல்ம் கல்வியாளர்கள் நேர்மையான விஷயத்தை அவர்கள் நீளமாக இந்த கல்வியாளர்களுடைய முக்கியத்துவம் அல்லாஹ் தஆலா இதனுடைய ஷராவில் அல்லது இதனுடைய தஃசீரில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கல்வியாளர்களுக்கு இந்த ஒரு கண்ணியமே போதுமானது. அல்லாஹ் தன்னுடைய சாட்சியுடன் வானவருடைய சாட்சியுடன் அவருடைய சாட்சியும் சேர்த்து தன்னுடைய திருமறையில பதிவு செய்தது. அதே போன்று சூரத்து ஜுமருடைய 9வது வசனத்திலும் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன் இன்னமா யதக்கரு உலுல் அல்பாப், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக மாட்டார்கள். உணர்வுள்ளவர்களே இந்த உதாரணத்தை அவர்கள் அல்லது இந்த விஷயங்களை அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே போல அல்லாஹ் தஆலா ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், கல்வியாளர் உங்களுக்கு தெரியாத ஒன்றை கல்வியாளர்களிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பதிவு செய்கின்றார். இது இதற்குரிய ஆதாரம். இங்கு ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய 2167வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யஜ்மஉ உம்மத்தி அலா ضலாலா, என்னுடைய உம்மத்தை அல்லாஹ் தஆலா வழிகேட்டில் ஒன்று திரட்ட மாட்டான். ஒட்டுமொத்த இந்த உம்மத் அனைவரும் என்ன ஒரு வழிகேட்டுல ஒன்றுபடுவாங்க, அது சாத்தியமே இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுடைய உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு. அதற்கு பிறகு வயதுல்லாஹி மஅல் ஜமாஅ, அல்லாஹ்வுடைய கரம் ஜமாத்துல் மேல் இருக்கு, ஜமாத்துடன் இருக்கின்றது. அந்த ஜமாத் யாரு, அதை பற்றி அடுத்த தஃப்சீர்ல அந்த திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஜமாத் யார் என்று சொல்லும்போது வஹும் அஹ்லுல் ஃபிக்ஹி வல் இல்மி வல் ஹதீஸ், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஜமாஅ என்று சொல்லக்கூடிய பொருளுக்கு என்ன, ஃபிக்ஹ் மற்றும் கல்வி ரீதியான மற்றும் ஹதீஸ் கலையை ஆகியவற்றின் ஆசிரியர்கள் ஆவார்கள். இங்கு ஜமாஅ என்று சொல்லும்போது ஒட்டுமொத்த பாமர மனிதர்களுக்கு இங்கு சொல்லப்படவில்லை, மாறாக கல்வியாளர்கள் மார்க்க ரீதியான விஷயத்திலும் சரி, கொள்கை ரீதியான விஷயத்திலும் சரி, ஹதீஸ் கலையிலும் சரி தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. இதுவும் என்ன, நமக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அபி ஜாஃபர் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய கூற்று, அல் உலமா மனாருல் பிலாத், உலமாக்கள் அறிஞர்கள் நாடுகளின் வழிகாட்டும் தலங்கள் விளக்குகள் ஆவார்கள். இப்போ ஒவ்வொரு பீச்சு சைட்ல அல்லது கடலோர பகுதியில் நான் பார்க்கும்போது லைட் ஹவுஸ் இருக்கு. லைட் ஹவுஸ் எதற்காக? மக்கள் வரக்கூடியவர்களுக்கு இங்கு கரை இருக்கு, இங்கு ஊர் இருக்கு என்று காண்பிப்பதற்காக. அதே போன்றுதான் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த உயரமான இடத்துல விளக்கை எரிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, இயக்கக்கூடியவர் இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதன் மூலமாக அறிந்து கொள்வாங்க இங்க ஊர்கள் இருக்கு. அப்போ இந்த அறிஞர்கள் இந்த உம்மத்துடைய என்ன ஒரு விளக்கை போல, அவர்கள் மனாராவுடைய விளக்குகளை போலதான் அவர்களிடம் இருந்து வழிகாட்டும் ஒளியை பெற முடியும். கல்வி இவரிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு நாம நேரான வழியில் நாம சென்று கொள்ளலாம். சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, எப்பொழுது கியாமத் நாளுடைய அந்த அலாமத்து எப்பொழுது, என்ன அலாமத்தும் மக்கள் எப்பொழுது அழிவார்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன, அவர்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அறிஞர்கள் மரணித்து விட்டார் என்றால் மக்களுக்கு கேடு ஆரம்பித்துவிடும். இது அடையாளம், கியாமத்துடைய அடையாளம். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள், இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸாஅன் இன்னமா யன்தஸிஉஹு
بقبض العلماء. அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை மேல அப்படியே உயர்த்தி விடுவது கிடையாது. மாறாக இந்த கல்வி பெற்ற கல்விமான்கள் அவருடைய மௌத்தை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த கல்வியை உயர்த்தி விடுகின்றார். யோசிச்சு பாருங்க, நமக்கு மிக நெருக்கமாக இருந்த நம்முடைய ஆசிரியர் ஷேக் ஆர்கே நூர், டாக்டர் ஆர்கே நூர் ரஹிமஹுல்லாஹ், இவர்களுடைய கல்வி இவங்களுடைய மௌத்துடனே சென்று விட்டது. இவரிடம் கற்றுக்கொண்ட யார் முழுமையாக பல ஆண்டுகள் இவர்கள் கற்றுக்கொண்டாலும் அவர் கற்றுக்கொண்ட அந்த கல்வி அப்படியே அவரிடம் இருந்தது, சென்று விட்டது. இப்போ திரும்பம் அதை போன்ற ஒரு ஒரு ஆர்கே நூர் ரஹிமால் அவர்களை போன்ற ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்றால் பல வருடங்கள் ஆகும். ஆக இப்படி அதே மாதிரி சமீபத்துல ஷேக் ரபி ரஹிமஹுல்லாஹ் மௌத்தானாங்க. இவங்களுடைய கல்வியை பார்க்கும் பொழுது கல்வியில மலையாக இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், சிறந்த ஜிபால் உலமாக்கள் இவ்வளவு இவங்களை பற்றி தெரியப்படுத்தி இருக்காங்க. மௌத்தானாக முடிஞ்சது. இதற்கு முன்னால் ஷேக் உசைமீன், ஷேக் பின் பாஸ் இப்படி என்று நாம் பார்க்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் அந்த கல்வியாளர்கள் மௌத்தாகிறாங்க அவங்களோட அந்த கல்வியும் சென்று விடுகின்றது. இந்த விஷயத்துல நாம நினைவு கொள்ள வேண்டும். உலமாக்கள் இது மக்களுக்கு வழி காண்பிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவா சுப்ஹானல்லாஹ் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். உங்களுடைய வாழ்க்கையில தியாகங்கள், இவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் யார் மட்டும்தான் அறிவாங்கன்னா யார் அங்க போய் படிச்சுட்டு வராங்களோ, யார் அல்லது இந்த மாதிரி ஒரு தியாகங்களை செய்யணும் அவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். நாம் எவ்வளவுதான் பாமர மக்களுக்கு அவருடைய தியாகங்களை நாம் தெரியப்படுத்தினாலும் அது அவங்களுக்கு உணராது. ஏன் ஏனென்றால் அது பட்டாதான் தெரியும் என்று சொன்னால் அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த மாணவன் அல்லது அந்த மாணவி அவங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுகமான விஷயங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், துக்கம் என்ற அனைத்தையும் எல்லாத்தையும் விட்டு கல்வி தேடக்கூடிய விஷயத்தில் தான் ஈடுபடும். எதுவுமே செய்தி வராது, எந்த ஒரு விஷயமும் வராது. நல்லதாக இருக்கட்டும் இல்லதா இருக்கும், வந்தாச்சு ஒப்படைத்தாச்சு. கல்வி கற்கக்கூடிய விஷயத்துல என்ன இருக்கோ, என்ன கொடுக்குறாங்களோ, எங்க தூங்க சொல்றாங்க, அத மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டே இருக்கும். இப்படி செய்து விட்டு இவங்களுடைய வாழ்க்கை நீண்ட காலம் இவங்க செலவு செய்து கல்வியை கற்றுக்கொண்டு உம்மத்திற்காக வழிநடத்துவதற்காக வருகின்றார்கள். ஆனால் உம்மத்து என்ன செய்து இவங்களை எப்படி வர வைக்கின்றது? அவமானப்படுத்துவதோ அல்லது இவர்களுடைய சில உலக விஷயங்கள் கல்வி இல்லாதனால இவர்களை மிக கொச்சைப்படுத்துவதோ என்ற விஷயங்களை நம்ம சில இடத்துல நம்ம பார்ப்போம். உண்மையாக தியாகங்கள் இது சொன்னா புரியாது. யாரெல்லாம் அங்கு இருக்கின்றார்களோ, இவ்வளவு கல்வி கற்றுக்கொண்டு வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையில தான் அது உணரக்கூடியதாக இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு சௌரியங்களும் சில வசதிகள் இருக்கு. கனீஸ் ரஹிமஹுல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ், அதற்கு முன்னால் இருந்த ஷேக் ஹபீது ரஹ்மான் ரஹிமஹுல்லாஹ், இப்படி என்று இவர்களும் பார்க்கும் பொழுது எதுவுமே இருக்காது அவர்களுக்கு எதுவும். ஆனால் அவங்களுடைய வீடு அல்ஹம்துலில்லாஹ் செல்வந்தர்கள் வீட்டில் அவங்க அந்த குழந்தைகளாக இருப்பாங்க. ஆனா அவங்க செய்த தியாகங்கள் எதற்காக செய்தாங்க? இந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். இந்த மார்க்கத்தினுடைய பணிகள் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வம் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் இருந்தது. பிறகு கற்ற பிறகு இவங்களுக்கும் அது வந்ததுனால எல்லா சிரமங்களையும் அவங்க சிறிதாக தான் கருதினார்கள் இந்த சிறப்பை அடைவதற்கு முன்னால். இங்க நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். சரி, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மிக அழகான ஒரு நமக்கு நசீஹாவை இது செய்கின்றார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், தஅல்லமுல் இல்ம قبل ان يقبض العلم. கல்வியாளர்கள் மரணிக்கக்கூடியத கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்னால் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சஹாபினுக்கு உபதேசம் செய்யறாங்க. இந்த உபதேசம் அந்த காலத்திலே என்றால் இப்போ இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய நிலைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியமானது கொஞ்சம் யோசிக்கணும். பாருங்க அந்த வார்த்தை, தஅல்லமுல் இல்ம قبل ان يقبض العلم. கல்வி உயர்த்த மறைந்து போவதற்கு முன்பே நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் அறிஞர்கள் உலகை விட்டு சென்று விடுவார்கள். அந்த அறிஞரும் கற்பவரும் நன்மையில் இருவரும் சமமாக இருப்பார்கள். அல் ஆலிமு வல் முத்தஅல்லிமு ஷரீகானி ஃபில் கைர். நன்மையிலே இருவருக்கும் என்ன சமமான பங்குண்டு.
வஸாயிருன் நாஸி லா கைர ஃபீஹிம். பாத்தீங்க, அல்லாஹ் அக்பர். யாரு? சஹாபி தெரியப்படுத்துறாங்க. கல்வி கற்பிக்கக்கூடியவர், கல்வி கற்கக்கூடியவர் இருவர்களும் கைரில இருக்கிறாங்க, சேர்ந்து அவங்களுடைய பங்கு இருக்கு. இதை தவிர லா கைர ஃபீஹிம், மக்கள் இதை தவிர மக்களுக்கு இடம் என்ன கயிறே கிடையாது. அல்லாஹ் இதை கொடுக்கவில்லை. கல்வி கற்பிக்கக்கூடிய வாய்ப்போ கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு ஒருவருக்கு கொடுக்கலனா உலகமே அவரிடம் இருந்தாலும் அவரிடம் கயிறு இல்லைன்னு அர்த்தம். அதுவே அல்லாஹ் தஆலா கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான், கல்வி கற்பிக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால் அதை விட ஒரு கயிறு வேறு யாருக்கும் கொடுத்தது கிடையாது. من يريد الله به خيرا يفقهه في الدين خيركم من تعلم القرآن وعلمه. يستغفرون الملائكة وكل شيء حتى الحيت حتى الحيتان في البحر وحتى النملة في الجحر. எல்லா விஷயங்களும் யாருக்காக? முஅல்லிமுல் நாஸ் முஅல்லிமுல் கைர், மக்களுக்கு நன்மையான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த படைப்பினங்கள் அனைத்துமே என்ன அவர்களுக்காக இஸ்திக்ஃபாரும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த சிறப்பு வேறு யாருக்கும் கிடையாது. அதான் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன் அகனன் நாஸ் ரஜுலுன் ஆலிமுன் உஃப்துகிர இலா இல்மிஹி ஃபனஃபஅ மன் இஃப்தகர இலைஹி. இங்கு மிகவும் செல்வந்தன் என்பவன் தனது கல்விக்கு மக்கள் தேவைப்பட்டு அவர் தனது கல்வியால் அவர்களுக்கு பயனளிக்கும் ஒரு அறிஞர் ஆவார். இவர்தான் செல்வந்தன். தன்னிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய இவர் தான் என்ன செல்வந்தனாக இருக்கிறார். இவருடைய என்ன, மக்கள் தனது கல்வியை தேடாமல் இருந்தாலும் அல்லாஹ் தனக்கு அளித்துள்ள கல்வியால் தன்னையே பயன்படுத்திக் கொள்கிறான். கல்வி கொடுத்தவருக்கு என்ன, மக்கள் அவருடன் இருந்து அவரிடம் கல்வி கற்றுக்கொண்டார்கள் என்றால் மக்களுக்கு கயிறு போய் சேரும். இல்ல மக்கள் அவரிடம் கற்றுக்கொள்ளல, எடுத்துக்காட்டாக மூத்த அறிஞர்கள் இருக்கிறாங்க, சிறிய ஒரு மாணவர் அல்லது மாணவி இருக்கிறாங்க, அவங்களிடம் மக்கள் கற்றுக்கொள்வது கிடையாது என்றாலும் அல்லாஹ் கொடுத்த கல்வியை கொண்டு அந்த மாணவரோ அல்லது அந்த அறிஞரோ என்ன இருப்பாரு, அவர் தனக்காக பயன்படுத்திக் கொள்வார். அந்த கல்வி அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. உங்களில் அறிஞர்கள் இறந்து கொண்டிருக்க உங்களின் அறிவியினர்கள் கற்கவில்லையா? கேட்கிறாங்க, கேள்வி பாருங்களா. அப்பர் ஃபமாலி அராக்கும் ஃபமாலி அரா உலமாஉக்கும் யமூதூன் வஜுஹாலுக்கும் லா யதஅல்லமூன். என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுடைய அறிஞர்கள் மௌத்தாகி கொண்டிருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய ஜாஹில்கள் கல்வியை கற்றுக்கொள்வதில்லையே என்று ஒரு ஆச்சரியமாக ஒரு ஒரு எச்சரிக்கை செய்த வண்ணமாகவும் இங்க கேட்கிறாங்க. லகத் ஹஷீது அன் யத்ஹபல் அவ்வல் வலா யதஅல்லமுல் ஆஹர். எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, முன்னவர்கள் அறிஞர்கள் சென்றுவிட்டு பின்னவர்கள் கற்காத போவதை நான் அஞ்சுகிறேன். ஏன்? வலவ் அன்னல் ஆலிம் தலபல் இல்ம யஸ்தாது இல்மன். ஒரு கல்வியாளர் கல்வியை தேட ஆரம்பிக்கின்றார் என்றால் அவருடைய கல்வி அதிகரிக்கத்தான் செய்யும். வமா நகஸல் இல்மு ஷைஆ, அவருடைய கல்வியில ஒரு அளவு குறையாது. வலவ் அன்னல் ஜாஹில தலபல் இல்ம லவஜதல் இல்ம காயிமா. அதே ஒரு அறியாதவர் அறிவை கல்வியை தேடினால் கல்வி தயாராக நிற்கும், அவரை சிறந்த நிலையில ஏற்படுத்தும். ஆனால் உங்களில் ஏன் உணவில் நிறைவாகவும் கல்வியில் அறிவில் பட்டினியாகவும் காண்கிறேனே. எவ்வளவு பெரிய வார்த்தை. ஃபமாலி அராக்கும் ஷிபாஅன் மின த்அஆம். ஷிபா நிறைந்து நம்ம சாப்பிடக்கூடிய. நான் என்ன பாக்குறேன், உங்களை நீங்க வாய் நிறைய கொட்டுறீங்க, வயிறு நிறைய சாப்பிடுறீங்க, ஆனால் கல்வியில மிகவும் பட்னியாக இருக்கிறீங்களே, பசி உள்ளவரா இருக்கிறீங்களே என்று அந்த காலத்துடைய நிலை தெரியப்படுத்துறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலை என்ன ஆகும் பாருங்க. இப்போ நம்முடைய அதிகமான நேரங்கள் இங்கு செல்கின்றது இந்த உணவுடைய விஷயங்கள் தான் செல்கின்றது. இப்போ இந்த கேள்வியும் நமக்கு தான், நம்முடைய என்டர்டைன்மெண்டோ அல்லது நம்முடைய வாழ்க்கையுடைய விஷயங்கள் வேறு திசை சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் கல்வி என்ற விஷயங்களை நம்முடைய தொடர்பு ரொம்ப அரியதாக இருக்கு. கல்வி ஒரு சலஃபி என்று சொல்லும் பொழுது அவர் உலமாவுடைய தொடர்பு இல்லைன்னா அவர் சலஃபியாக இருக்க முடியாது. அதே போன்ற கல்வி அவருடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அவர் உண்மையாக சலஃபை
ஏற்றுக்கொண்டவரோ குர்ஆன் சுன்னாவை பின்பற்றவர் என்று சொல்லவே முடியாது. கல்வியே அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்தல. நாள்தோறும் அவருடைய வாழ்க்கையில எல்லாத்திற்கும் நேரம் இருக்கு. கல்விக்கு அவர் நேரத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் உண்மையாக சலஃபியோ அல்லது உண்மையாகவே குர்ஆனை ஹதீஸையும் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட பிரகாரம் அவர் வாழ்றார் என்று சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்முடைய எல்லா நிலையிலும் நாம வாலிபர்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், வயோதிகத்தை அடைந்தவர்களாக இருக்கலாம், ஏன் கடைசி நிலையாக இருக்கலாம். இமாம் கத்தீப் அல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவருடைய நிலை எப்படி என்றால், இந்த கல்வியுடன் தொடர்பு எந்த அளவுக்குன்னா, மௌத்தாகும் பொழுது புத்தகத்தை அந்த தன்னுடைய மார்புல வைத்த நிலைதான் மௌத்தாரு. மௌத்தாகும் பொழுதும் அதே நிலைதான் மௌத்தா இருக்கிறாங்க. அவருடைய உலமாக்கள், நம்முடைய முன்னோர்கள், அவங்களுடைய வாழ்க்கையில கல்வி என்ற ஒரு பங்கு அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு அம்சமாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில கல்வி தேடுதல் என்ற விஷயங்கள் நமக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நாம இதுல அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. கல்வி தேடக்கூடிய விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது யாரும் கல்வியை தேட வேண்டும், குர்ஆனையும் சுன்னாவையும் சரியான முறையில் அதை புரிந்து, சஹாபாக்கள் எப்படி புரிந்து எடுத்துக்கொண்டார்கள் அவன் அப்படிப்பட்ட உலமாக்களிடம் அவன் கற்றுக்கொள்ளணும். விதாத்துவாதியாக இருக்கக்கூடியவன் கற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் நிறைய நமக்கு கூற்று பார்க்கும் பொழுது ஃபுதைல் இப்னு இயாத் மிகப்பெரிய ஒரு அறிஞராக திகழ்ந்தார், காதியாக இருந்தார். காதி இயாத் என்று சொல்லுவோம். இவருடைய வார்த்தை பாருங்க, மன் ஜாலஸ ஸாஹிப பித்அத்தின் லம் யுஅதல் ஹிக்மா. யார் பித்அத்வாதிகளுடன் அமரக்கூடிய நேரங்களை கழிக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவருக்கு ஹிக்மத்துடைய விஷயங்கள், ஞானத்துடைய விஷயங்கள் கொடுக்கப்படாது. ஞானத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது யுக்தில் ஹிக்மத மன் யஷா வ மன் யுக்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. அல்லாஹ் இந்த ஞானத்தை, விஸ்டமை தான் நாடியவருக்கு கொடுக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஹிக்மத்தை கொடுத்து விடுகின்றானோ அவருக்கு ஊதிய கைரன் கதீரா, நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு சிறந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டது என்ற அந்த வசனத்தை நாம பார்க்க முடியும். அப்போ இந்த ஹிக்மத், இந்த பிதாத்துவாதி என்று சொன்னால் யாரு? ரெண்டு வகை. ஒன்று பாமரர். பாமரருக்கு அவருடன் இருப்பதும் அவருக்கு இந்த சுன்னாவை பற்றி தெரியப்படுத்தி பிதாத்தை நாம அவருக்கு எச்சரிக்கை செய்வது என்பது நம்முடைய கடமை. அது நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அண்டை வீட்டார்களுக்கெல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாமரராக இருக்கிறாங்க, அவருக்கு தெரியல, ஆர்வம் இருக்கு, அப்படிப்பட்டவரை நாம அவருடன் இருப்பது, அவருடைய விஷயத்தில் அவங்களுக்கு உபதேசம் செய்வது நமக்கு எங்குமே தடை இல்லை. இங்க தடை உலமாக்கல் தடை, பிதாத்துடைய அந்த பிதாத்வாதியுடைய அமர்வுல உட்காருவது, அவருடன் கற்றுக்கொள்வது என்ற விஷயங்களை யாரை பற்றி சொல்லப்படுகின்றது? பிதாத்தை பரப்பக்கூடியவன், பிதாத்தை அவர் ஏற்படுத்தக்கூடியவன், பிதாத்தில் முழுமையாக அதிலே முழுகி இருக்கின்றான் என்றால் அப்படிப்பட்டவருடைய அமர்வுல போகக்கூடாது. ஏன் போய் உட்கார்ந்தோன்னா அவன் ஆரம்பிப்பது எப்படி? சுன்னத்தான விஷயங்கள் ஆரம்பிப்பான். ஏன்னா பிதாத் ஒரடியாக ஆரம்பிச்சா நமக்கு தெரிஞ்சிடும் இது புதுசாக இருக்கே அல்லது இது இதா இருக்கு. ஆரம்பிப்பது சுன்னாவுடைய விஷயங்களை தான் ஆரம்பிக்கும். ஆனால் உள்ள என்ன செய்வாரு? பிதத், தன்னுடைய பிதத்தை அவர் நம்முடைய உள்ளத்துல புகுத்து விடுவார். ஒன்ஸ் உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னா அதை வெளியேற்றுவது ரொம்ப சிரமமானது. அதுதான் இங்கு நமக்கு தெரியப்படுத்துறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கூற்றும் பார்க்கும் பொழுது அல் இபானா என்று சொல்லக்கூடிய புத்தகத்துல லா துஜாலிசு அஹ்லல் அஹ்வா ஃபஇன்ன முஜாலஸதஹும் முமர்ரிதத்தன் லில்குலூப். நீங்க மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய கூட்டத்தில் நீங்க உட்காராதீங்க, அமர்வாதீங்க. ஏன்? இவர்களுடன் உட்காருவதனால் என்ன ஆகும்? உள்ளங்கள் அது பலவீனமாக ஆகும், நோய் தான் ஏற்படும் என்று தெரியப்படுத்தினாங்க. அதே போன்று முஃபத்தில் பின் முஹல்லல் ரஹிமஹுல்லாஹ், முஃபத்தில் இப்னு முஹல்லல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது لو كان صاحب البدعة إذا جلست إليه يحدثك ببدعته حذرته وفررت منه. நீ ஒரு பிதாத்வாதியுடன் உட்கார்ந்து என்றால் அவன் உன்னிடம் பிதாத்தை பகிரங்கமாக தெரியப்படுத்தும் பொழுது என்ன செய்வ? நீ அதை எச்சரிக்கையாக இருந்து அங்கிருந்து நீ விரண்டு ஓடிடுவ.
وَلَكِنَّهُ يُحَدِّثُكَ بِأَحَادِيثِ السُنَّةِ فِي بُدُوءِ مَجْلِسِهِ. அவருடைய முதல் கட்டத்துல, அவருடைய முதல் அமர்வுல என்ன செய்யறார்? மாறாக சந்திப்பின் தொடக்கத்தில் அவர் உங்களிடம் சுன்னத்தை, நபி மரபை பற்றி பேச்சுகளை பேசுவார். பின்பு திடீரென அவர் தனது பிதாத்து கருத்தை உங்களிடம் உள்ளே நுழைப்பார். அது இதயத்தில் ஒட்டி கொள்ள கூடும். பின்பு அது உங்கள் இதயத்தில் இருந்து எப்போதும் வெளியேறாது. ثم يدخل عليك بدعته فلعله تلزم قلبك فمتى تخرج من قلبك. எப்பொழுது அது வெளியேறும் என்று இங்கு நமக்கு இந்த விஷயத்துல தெரியப்படுத்தியிருக்காங்க. கணித்துக்குரிய மாணவர்களே, மாணவிகளே, நாம கல்வி தேடுவது என்பது நம்முடைய குறிப்பாக உலமாக்களுடைய தொடர்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்துல் ரஹ்மான் அஸ்ஸாதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் பொழுது, லௌலல் உலமா கான الناس كالبهائم லௌலல் உலமா கான الناس كالبهائم. உலமாக்கள் மட்டும் இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இந்த மனிதர்கள் மிருகங்களை போலதான் இருக்கும், எதுவுமே தெரியாது. உலமா நபிமார்களுடைய வாரிசு. அறிஞர்கள், கல்வி கற்ற அறிஞர்கள் மட்டும் நமக்கு மத்தியில இல்லாம இருந்தாங்கன்னா நம்முடைய நிலை மிருகங்கள் போலதான் இருக்கும், அல்லது அதை விட மிக மோசமான நிலையில் தான் இருக்கும். எந்த ஒரு ஹராம் என்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்று எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லா விஷயத்திலும் என்ன மிருகத்தை போலதான் நம்முடைய நிலை இருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதாவது அப்துல் ரஹ்மான் அஸ்ஸாதி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர். தஃப்சீர் அஸ்ஸாதி எழுதிய அந்த அறிஞர் ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஆசிரியர். அவர் லௌலல் உலமா லகான الناس كالبهائم. உலமாக்கள், அறிஞர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மக்களுடைய நிலை என்ன? கால்நடைகள் போலதான் இருந்திருக்கும் என்று நமக்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த விஷயத்துல நம்ம கவனம் கொள்ள வேண்டும். இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, சலஃபுடைய கூற்றுல அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது நியமத்துகளில் ஒன்று, அல்லாஹ் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களை உங்களுக்கு மத்தியில் ஹயாத்தாக வைத்திருக்கும், தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் இருக்கக்கூடிய நியமத்துகளில் பெரிய ஒரு நியமத்தாக கருதப்படும் சலஃபுடைய கூற்றுகளில் ஒன்று. அதுவே ஒரு ஊர்ல அறிஞர்களே இல்லை என்றால் அல்லாஹ் அக்பர், அவர்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு சோதனை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அநேகமாக நடந்து கொண்டு போகும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க, பள்ளியிலேயோ அல்லது வேற ஒரு இடத்துல. ஹல் ஃபீஹி ரஅஸுன் கேட்டாங்க. ஹல் ஃபீஹி ரஅஸுன், இதுல மூத்தவர் யாராவது அறிஞர்கள் யாரும் இருக்காங்களா? இல்ல, அப்படியே தானாகவே அறிந்து கொள்றாங்கன்னா இதன் லா யஃப்கஹூன், அப்பொழுது என்றால் இவங்க கல்வி எல்லாம் தேட மாட்டாங்க என்று அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், உலக விஷயங்களுக்கு நமக்கு தெளிவாக தெரியுது, அப்படிதான் நமக்கு பதப்படுத்தப்பட்டதும். ஆனா மார்க்க கல்வியான விஷயங்கள்ல நாம் ஏன் இந்த விஷயத்துல ஒரு தனி ஒரு வியூவாக நாம் பார்க்கணும்? கல்வியாளர்களிடம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு கல்வியாளருடைய தொடர்பு இருக்கு. முதல் இந்த உம்மத்திற்கு வழிகேட்டில் கொண்டு செல்லக்கூடிய வழிகேடர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உம்மத்தை உலமாக்களிடம் இருந்து துண்டிப்பாங்க. ஏன்னா உலமாக்கள் இவங்க ஏதாவது சொன்னா மக்கள் சரி உலமாக்களோட கேட்கலாமே, கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் என்று இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், அவங்க கோழைங்க, அவங்க பயந்தாங்கொல்லிங்க, அவங்க என்ன சொல்றது டாலருடைய ஸ்காலர்ஸ், இப்படி என்றெல்லாம் என்ன செஞ்சு இவங்களுடைய உள்ளத்துல கொஞ்சம் அவங்கள பத்தி தவறான விஷயங்களை காண்பித்து விட்டு இவங்களை என்ன செய்வார், அங்கேயே வேட்டையாடி எடுத்துட்டு போவார். அடுத்ததாக இவர் இப்போ என்ன சொல்றாரோ அதான் கேட்பாங்க. எத்தனை வாலிபர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தவறான கூட்டத்துல தவறான அமைப்புல போய் சேர்ந்து பிரச்சனைக்காரன். அதுக்கு பிறகு என்னாச்சு, இப்போ இவங்க செய்த சில தவறுனால் அரசாங்கம் மூலமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்ததுன்னா பிறகு ஒப்பாரி வைக்கிறாங்க. உலமாக்கள் எங்களை காப்பாற்றல, உலமாக்கள் எங்களுக்கு இது பண்ணல, உலமாக்கள் அப்படி செய்யல என்று. யார் உனக்கு வாய் திறக்கணும்னு சொன்னா? ஏன் நீ வீணாக வாய் திறந்து இல்லாத விஷயங்கள்ல அல்லது உன்னுடைய கல்விக்கு இல்லாத விஷயங்கள்ல நீ சென்று சில விஷயங்கள் செய்ததுனால அது பாதிப்பு என்ன? அந்த சமுதாயத்திற்கும் பாதிப்பு அவனுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் பிரச்சனை தான், அந்த சமுதாயத்திற்கும் ஒரு பிரச்சனை தான்.
ஆக இந்த விஷயத்தில் நினைவு கொள்ளுங்கள், முதல் அது யூதர்களுடைய சூழ்ச்சியும் இருந்தது, எதிரியுடைய சூழ்ச்சியும் இருக்கின்றது. இந்த உம்மத்தை உலமாக்களிடமிருந்து துண்டித்து விட்டோம் என்றால் எதை வேண்டும் என்றாலும் இந்த மக்களிடமிருந்து சாதித்துக் கொள்ளலாம். ஏனென்றால் உலமாக்கள் கல்வியுடைய விஷயங்கள்ல அவங்க மக்களுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கும். ஆம், இதுல சில மனிதன் என்ற அடிப்படையில சில செய்யக்கூடிய தவறினால் எல்லாரையும் ஒரே நிலையாக நாம் பார்ப்பது என்பது அது ஒரு உண்மையான ஒரு நியாயமான நிலை கிடையாது. மனிதன், ஒரு அறிஞருக்கு முன்னால் மனிதன். ஒரு ஆலிமாக இருக்கிறார்னா ஆலிமுக்கு முன்னால் அவர் மனிதன், முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன். அந்த மனிதன் அடிப்படையில் அவருடைய தவறு அவரை கொண்டுதான் இருக்குமே தவிர ஒட்டுமொத்த உலமாக்களை நாம சுற்றி காண்பிப்பதோ அல்லது இந்த விஷயத்துல நாம வார்த்தைகளை விடுவது என்பது இது ஒரு முஸ்லிமுக்கு உகர்ந்தது கிடையாது. ஆக இந்த விஷயத்தில் கணிச்சக்கூடிய மாணவர்களே நாம் இந்த விஷயத்தை நாம நினைவு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாம் அடுத்த மூன்றாவது உபதேசங்களை நாம் பார்க்கலாம். எந்த ஒரு உறுதி இல்லாமல் கல்வியை யாரிடமும் நாம் பெற்றுவிடக் கூடாது. நமக்கு தெளிவில்லாமல் உறுதியாக கான்பிடென்டாக கல்வியாளர் இவருடைய கல்வி சரியானது என்று அறியாதவரை நாம் கல்வி கற்றுக்கொள்ள முடியாது. இந்த இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வு இன்ஷால்லா பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு 4 அமர்வுகள் முடிந்தது. இன்ஷால்லா அநேகமாக நாளை மாலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நம்ம இன்ஷால்லா இந்த 4 அமர்வுடைய கொஸ்டின் கேள்வி பதில்கள் நமக்கு டெஸ்ட் இன்ஷால்லா இருக்கும். கூகுள் ஃபார்ம் மூலமாக இருக்கும் இன்ஷால்லா. இந்த 4 அமர்வுகளில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் ஒரு ரிவைஸ் செய்து கொள்ளுங்க. இருக்கக்கூடிய நோட்ஸிலும் ரிவைஸ் செய்து கொள்ளுங்க. இன்ஷால்லா இலகுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு இன்ஷால்லா. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தொடர்ச்சியாக கல்வி கற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவானாக. ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் ரிஜிஸ்டர் செய்தவர்கள் அவர்கள் இந்த பரீட்சை இந்த தேர்வை எழுதி அவங்க தன்னுடைய கல்வி திறனை வளர்த்துக் கொள்ளுங்க. இந்த தேர்வுகளின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த கோர்ஸ் முடியும் பொழுது குறிப்பாக சர்டிபிகேட் அல்லது ஷஹாதாக்கள் இன்ஷால்லா கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில கல்வி கற்கக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் நமக்கு எந்நேரம் கொடுத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் நாளுடைய அந்த PDF அனுப்பி விடுறீங்களா?